ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் பார்ட்டிஸ் எல்லாம் பியூட்டியானதெல்லாம் போதுமா, இப்போ உட்காந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு வந்துட்டு மகா சமைச்சது கைப்பக்கும் அப்படியே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. காப்பி அடிச்சு அப்படிதாம்மா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஆசீர்வாதம்லாம் பாட்டி ஆகிட்டுலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அனாமிக்கா கிளம்பி போயிட்டாங்க. அதாவது சீக்கிரம் கல்யாணத்துக்கு வரணும்ல, அதனால சீக்கிரம் போங்க போங்க டேரக்டர் சார் துரத்தி விட்டார் போல். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. நம்ம விஜய் என்ன பண்ணுறான்னா, நம்ம பிரபாவை போய் கூப்பிடணுங்கிறதுக்காக ஏன் பிரபா சரியாக பேச மாட்டாங்கிறான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கேளுங்க, நீங்கள் வந்தால் எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் வர்றது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை அவாய்ட் பண்ணுறாங்க. ஏங்க இப்போயே இப்படி இருக்கீங்களே, ஃப்ரெண்டாக இருக்கும் போதே இதே லவ்வர்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நமக்கு அவருக்கு கொஞ்சம் அப்படியே கோவம் கொந்தளிக்குது. அதான் விஜய் வந்து போய் பிரபாவை கூப்பிட்டது பிடிக்கலங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னடா அது இவ்வளோ விறுவிறுப்பாக கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வெயிட் பண்ணி பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ள வர, இவங்கெல்லாம் வந்துட்டு மண்டபத்துக்கு வர, இன்னொரு பக்கம் நம்ம பிரபா வந்து நிற்கிறாங்க. பார்த்தோன்னே அனாமிக்கா மூஞ்சி போனால் பார்க்கணுமே, பிரபா வேற வந்து நிற்கிறா, என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே. ஏன்னா விஜய் நல்ல நாள்லேயே ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு சொல்லிடுவாரோன்ற பயந்துட்டே இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கா. கல்யாண வேலைலாம் விறுவிறுப்பாக நடக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பிரபாவை கூட்டிகிட்டு கோடீஸ்வரி உள்ளே போகிறாங்க. நம்ம சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அத்தையும் மாமாவையும் இதை கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. என்னைக்குப்பா பொண்டாட்டியோட அம்மா அசிங்கப்படக்கூடாதுன்னு நினச்சேன், ஏதோ திடீர்னு மாற்றம் இருக்கே, இது என்னங்க அதிசயம், மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சும்மாவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. உடனே மகா அதை வாங்கவே இல்லைங்க. எங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கிறோன்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்